ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இதோட மாஸ் m. இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வித் இனிஷியல் ஸ்பீட் u அண்ட் இது வந்து மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. இப்போது இது என்ன ஆகும்னா லைக் பேராபோலிக் பாத்தில் போகும், அப்புறம் இங்கே கீழே வந்து விழுந்துடும். ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட்டில், இந்த கிரவுண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட்டில் இந்த பார்ட்டிக்கிளோட ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தோன்னா இந்த ஸ்பீடை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த வெலாசிட்டியை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது u cos theta. இன்னொன்று வெர்டிகல் காம்பனண்ட், அது u sin theta. இப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிகல் காம்பனண்ட் ஜீரோவாக இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனண்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த ஆக்ஸலரேஷனும் கிடையாது, ஸோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும், அது u cos thetaன்னு இருக்கும். இப்போது இந்த ப்ரொஜெக்டைல் பண்ண இடத்துலேருந்து நாம் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைக் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குன்னா இதுலேருந்து நமக்கு மொமெண்டம் டைரக்ஷன் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. மொமெண்டம் வந்து வெலாசிட்டி டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இப்போது ஆங்குலர் மொமெண்டம் அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா r பர்பண்டிகுலர் இன்டூ பின்னு எழுதலாம். ஸோ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஆரிஜினுக்கும் மொமெண்டம் வெக்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த கேஸில் இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே h max. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா இங்கே h max. மொமெண்டம்ங்கிறது மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி எழுதுவோம், இங்கே m u cos theta. ஓகே, ஏன்னா இந்த டாப் பொசிஷனில் வெலாசிட்டி u cos thetaவாக இருக்கு. ஸோ இதுதான் ஆங்குலர் மொமெண்டம்கான மேக்னிடியூட், h max இன்டூ m u cos theta. இப்போ நம்ம h max ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, v ஸ்கொயர்ட் மைனஸ் u ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2as சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம இந்த வெர்டிக்கல் மோஷன் மட்டும் பார்த்தோன்னா இனிஷியலாக இருக்கிறது u sin theta. ஓகே, இது h max டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஜீரோ ஆகிடுது. ஸோ இந்த ஃபைனல் வந்து ஜீரோ ஆகிடும். ஓகே, ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபைனல் வந்து ஜீரோ, இனிஷியல் வந்து u sin theta, இதை ஸ்கொயர் பண்ணிடணும், ப்ளஸ் 2, ஆக்ஸலரேஷன் வந்து நெகட்டிவ் g, அண்ட் எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே h max. ஸோ இதுலேருந்து நான் h max எழுதலாம். இது வந்து u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைட் பை 2gக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஆங்குலர் மொமெண்டமோட மேக்னிடியூட் கிடைச்சிரும். ஸோ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta டிவைட் பை 2g mu cos theta. ஓகே, ஸோ இங்கே mu cos theta வரும். இங்கே வந்து தீட்டா டிகிரி கொடுத்துருக்காங்க, இது தீட்டா வந்து 30 டிகிரி. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நான் இதை மட்டும் எழுதிக்கிறேன். சாரி, ஸோ இதை மட்டும் எழுதிப்போம். L equal to u squared sin squared theta divided by 2g into mu cos theta. ஸோ theta வந்து 30 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆங்கிள் இருக்கிறது மட்டும் இங்கே எழுதுவோம், u cube m by 2g, இங்கே sin 30 டிகிரி whole square and cos 30 டிகிரி. sin 30 டிகிரி 1 by 2. ஸோ இங்கே u cube m by 2g, இது 1 by 2 square, cos 30 டிகிரி root 3 by 2. ஸோ இது root 3 by 2. சிம்பிளை பண்ணோன்னா நமக்கு m u cube root 3 divided by 8 into g கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்.
ஸோ 4 சாரி 16 இங்கே, ஏன்னா இங்கே 2 ஸ்கொயர் பண்ணும், இப்போ 4ன்னு வரும். 8 16. யா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர்.